ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச சாக்லேட் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு எப்படி ஈஸியாக செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போது 1 கப் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். சுகரை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி சலித்து எடுத்துக்கலாம். இது அந்த கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா சலித்து எடுத்துக்கலாம். 1/4 கப்பு மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா சலித்து எடுத்துக்கலாம். 3/4 கப்பு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். கொக்கோ பவுடரில் வந்து நிறைய கட்டி கட்டியாக இருக்கும். அது எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டு இந்த மாதிரி சலித்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த சாக்லேட் மிக்ஸை வந்து இது மேலே வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்க்குறதுனால அந்த ஸ்மெல் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமான்லாம் உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 2 மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். செஞ்சு ஃப்ரீசரில் வச்சிட்டோன்னா நம்ம வேலை முடிஞ்சிச்சு. குழந்தைங்க எப்போ கேட்குறாங்களோ அப்போல்லாம் நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம். அந்தளவுக்கு இதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இப்போது இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த நீராவிலேயே அந்த லைட்டு சூடு வந்தால் போதும். ரொம்ப சூடு வரணும், ரொம்ப அப்படி கட்டியாகணும் அப்படிலாம் இல்லை. இந்த அளவுக்கு அதோட மிக்ஸ் ரெடியானால் போதும். இப்போது நம்மளுக்கு எந்த ஷேப் மோல்டில் வேணுமோ சிலிக்கான் மோல்டில் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஹார்ட் ஷேப் சிலிக்கான் மோல்டில் ஊற்றிருக்கேன். சிலிக்கான் மோல்டில் ஊற்றுறதுனால நம்ம அந்த சாக்லேட்டை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். பட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா பிரச்சனையே இல்லை. நார்மலாக ஒரு பிளேட்டில் கூட ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா நார்மலாக நம்ம வந்து ஃப்ரீசரில் அந்த ஐஸ் க்யூப் ட்ரே வச்சுருப்போம்ல, இந்த மாதிரி ட்ரேயில் கூட ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போது இதுலேயே வந்து உங்களுக்கு நட்ஸ் ஏதாவது வேணுனாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேஷ்யூ நட், பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி எது வேணுமோ உங்களுக்கு பாதி கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுக்கு மேலே நட்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் சாக்லேட் ஊற்றி விட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த நட்ஸ் வச்ச சாக்லேட் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். நான் இப்போ பாதாமும் கேஷ்யூ நட்டும் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ஃபுல்லாக நம்ம ஊற்றி ஃபில் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பரான சில்கியான சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு. உங்களோட ஃப்ரீ டைமில் 2 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த ஹோம்மேட் சாக்லேட் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.